I'm going to teach you an interesting topic in English. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள ஒரு டாபிக். கண்டிப்பாக அந்த டாபிக்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி யூ ஷுட் ப்ராக்டிஸ் எவ்ரி டே. ஆஸ் ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ், நிறைய டைம் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ டெஃபினெட்லி எவ்ரி ஒன் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். கேன் யூ? முடியுமா உங்களால்? ஓகே. ஸோ என்ன கிளாஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹாவ் த டெஸ்ட். அதனால நல்லா கவனிங்க. ஸோ இன் திஸ் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ question tags. So in this class I am going to teach you question tags in English. Question tag அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ நிறைய பேர் வந்து இப்படி பேசி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், he is happy. So this is a normal statement. ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட். he is happy. அவன் வந்து சந்தோஷமா இருக்கான். அவன் சந்தோஷமா இருக்கானா இல்லையா? சந்தோஷமா தானே இருக்கான். இப்படிதான் நம்ம தமிழ்ல பேசுறோம். அவன் சந்தோஷமா இருக்கான் இல்லையா அப்படின்னு நம்மளே கேட்டுப்போம். அடுத்து, ஏன் அவன் டாக்டரா தானே இருக்கான் இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்போமா? அவன் வீட்டுல தானே இருக்கான் இல்லையா? அவங்க சமைச்சிட்டு தானே இருக்காங்க இல்லையா? உன்னால செய்ய முடியும் அப்படிதானே, முடியாதா? இந்த மாதிரிலாம் கேட்போம் பாத்தீங்களா? அந்த கடைசியா ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணுவோம். அவன் ஹாப்பியா இருக்கான் இல்லையா? அவள் டாக்டராக இருக்கிறாள் இல்லையா? அவர்கள் வீட்டில் தான் இருக்கிறார்கள் இல்லையா? அந்த இல்லையா 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 அது எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னா, for confirming something. ஓகே, for confirming the information. ஒரு இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்றதுக்கு, ஓகே, உறுதிப்படுத்துறதுக்கு, ரைட்? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் அந்த கடைசியா வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு கொஸ்டினை சேர்க்கிறோம். that question is called as question tags. அப்ப கொஸ்டின் டேகோட வந்து வேலை என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா கேட்கக்கூடிய ஒரு ஷார்ட் கொஸ்டின். ஓகே, இங்க பாருங்க, he is happy அப்படின்னு இருக்கா. இதுக்கடுத்து நம்ம எப்படி சேர்ப்போம் அப்படின்னா, isn't he? That's it. Come on. He is happy, isn't he? He is happy, isn't he? இந்த இடத்துல வந்து நமக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஐ மீன் பாசிட்டிவான ஒரு ஆக்சிலரி வெர்ப் இருக்கு, இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா இங்க வந்து நெகட்டிவா இருக்கும், ரைட்? இந்த ரெண்டுத்தை தான் அப்படி மாத்தி போடுவோம். கேள்வி கேட்கும்போது தெரியும்ல, ஆக்சிலரி வெர்ப் முன்னாடி வந்துடும். ஸோ இஸ் வந்துருது, அதோட நம்ம நாட் சேர்த்திருக்கோம். isn't he. இப்போ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். he is not happy. So he is not happy or he isn't happy, ரெண்டுமே ஒண்ணுதான். he is not, அதை நம்ம isn't அப்படின்னு சொல்றோம், ரைட்? he isn't happy, அவன் சந்தோஷமாக இல்லை, அப்படிதானே அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க எழுதுறது வந்து பாசிட்டிவ்ல எழுதணும். is he, நாட்டை எடுத்துட்டு எழுதணும். பேசி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். he is happy, isn't it? he is not happy, is he? அழகா இருக்கா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு பாசிட்டிவா இருந்தா இது வந்து நெகட்டிவ்ல இருக்கணும், அண்ட் தென் இது வந்து நெகட்டிவ்ல இருந்தா இந்த ஷார்ட் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ இட் கால்ட் அஸ் கொஸ்டின் டேக், அது வந்து நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கணும். திரும்ப ரீட் பண்ணுங்க. இது பேசும்போது ஒரு கோர்வையா சரளமா நீங்க சொல்லணும், அப்படி பேச்சு வழக்குல. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் டேக் எல்லாமே வந்து நமக்கு பேசும்போது தான் அழகா இருக்கும். ஓகே, அதுக்காக தான் நம்ம பயன்படுத்துறது. வாசிச்சு பாருங்க. he is happy, isn't he? he isn't happy, is he? அழகா இருக்கா? So in this class we are going to practice many question tags with many examples, and also at the end of the video you will have the test. So don't skip the video, listen to this class very carefully, right? Okay, so in the question tags la வந்து one thing you have to remember, sentence வந்து positive la இருந்ததுன்னா you have to use negative tag. Sentence negative ஆ இருந்ததுன்னா you have to use positive tag. Let's see how it works. நீங்கள்
ஒரு மாணவர் இல்லையா, நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் இல்லையா, அந்த இல்லையாங்கிற வார்த்தை ஒரு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஸ்டேட்மெண்ட். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் இல்லையா, ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? இங்க பாருங்க, நீங்கள் ஒரு மாணவர், இது எப்படி சொல்லுவீங்க? யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். கமா, ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். இது வந்து நமக்கு என்னது, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா. நீங்கள் ஒரு மாணவர். நெகட்டிவ்னா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு மாணவர் இல்லைன்னு இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து பாசிட்டிவா இருக்கு. ஸோ நம்ம இங்க ஆக்சிலரி வெர்ப் என்னது, ஆர். இப்போ இங்க என்ன வரும், கொஸ்டின் டேக் நமக்கு நெகட்டிவ்ல வரணும். ஸோ இந்த ஆருக்கு பக்கத்துல நாட் போட்டுக்கோங்க. ஸோ aren't you. ஸோ இங்க வந்து வர்றது வந்து என்னன்னா ஒரு ஆக்சிலரி வெர்ப், அதோட நம்ம நாட் சேர்த்திருக்கோம். அடுத்து சப்ஜெக்ட் என்னவோ அது வரும். தட்ஸ் இட். You are a student, aren't you? Aren't you? So aren't is a contraction of are not. Okay, read பண்ணுங்க திரும்ப. You are a student, aren't you? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், அவள் ஒரு மருத்துவர் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதுக்கு இந்த மீன் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் டேக் எப்படி வருதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவள் ஒரு மருத்துவர் இல்லையா, அவள் ஒரு டாக்டர் இல்லையா அப்படின்னு பேசுவோம்ல, எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. டோன்ட் பி குவைட். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் டைம் டு ப்ராக்டிஸ். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் ப்ராக்டிஸ் ரைட் நவ். லெட் மீ நோ யுவர் ஆன்சர்ஸ் இன் யுவர் காமெண்ட்ஸ். ரைட், அவள் ஒரு மருத்துவர், இது ஒரு பாசிட்டிவ் தான் இல்லையா. எப்படி சொல்லுவீங்க? ஷீ இஸ் அ டாக்டர். இதுக்கு கொஸ்டின் டேக் என்ன? இங்க ஆல்ரெடி வி ஹாவ் தி ஆக்சிலரி வெர்ப் இஸ். அப்ப என்ன போடுவீங்க? Isn't she? That's it. She is a doctor, isn't she? She is a doctor, isn't she? நல்லா இருக்கா? நெக்ஸ்ட், அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இல்லையா, அவங்க ரெடியா இருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்போம்ல, எப்படி கேட்பீங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி யூ நோ ஹவு டு மேக் தீஸ் சென்டென்சஸ். நான் உங்களுக்கு பி வெர்ப்ஸ்லேயே வந்து நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இந்த மாதிரி எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்சோ ஐ ஹவ் டாட் யூ டென்சஸ், 12 டென்சஸ் இன் இங்கிலீஷ். அதெல்லாம் கத்துக்காதவங்க நம்ம இதுல பிளேலிஸ்டே இருக்கு, பி வெர்ப்ஸ் இருக்கு, 12 டென்சஸ் இருக்கு, இதெல்லாம் கத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே உங்களுக்கு எதுக்காக உதவும் அப்படின்னா, ஐ மீன் யூ வில் கம் டு நோ ஹவு டு மேக் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். அதுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவும். கண்டிப்பா பார்த்துக்கோங்க, பி வெர்ப்ஸ் அண்ட் 12 டென்சஸ் இன் இங்கிலீஷ். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் தோஸ் வீடியோஸ். அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இல்லையா, நிறைய பேர் கமெண்ட்ல சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள்னா தே ஆர் ரெடி. They are ready. So இங்க வந்து you have to add negative tag. எப்படி சொல்லுவீங்க? ஆர் பக்கத்துல நாட் போட்டா aren't they? They are ready. Aren't they? They are ready. Aren't they? Aren't. எப்படி வாசிக்கணும் இத? Aren't. Aren't. They are ready. Aren't they? So aren't is a contraction of are not. ஓகே, ஸோ இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு காஃபி பிடிக்கும் இல்லையா, உங்களுக்கு காஃபி பிடிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ எப்படி கேட்பீங்க? ஐ மீன் இந்த கொஸ்டின் இதை எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு காஃபி பிடிக்கும்னா எல்லாரும் சொல்லிடலாம் யூ லைக் காஃபி. இது எவ்ரி ஒன் நோஸ். யூ லைக் காஃபி. கமா, யூ லைக் காஃபி, உங்களுக்கு காஃபி பிடிக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டேக் இங்க போடணும். எப்படி போடுவீங்க? யூ லைக் காஃபிங்கிறது முதல்ல என்னது? இங்க பாருங்க, இந்த லைக் அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு ஆக்சிலரி வெர்ப் கிடையாது. லைக்ங்கிறது மெயின் வெர்ப். இது என்ன சென்டென்ஸ்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அப்ப அதுக்கு ஏத்த ஆக்சிலரி வெர்ப் என்ன? இங்க டைரக்டா நமக்கு ஆக்சிலரி வெர்ப் இல்ல. ஐ, யூ, வி, தே வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்து we have two auxiliary verbs, do and does. So do நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? I, you, we, they. Does எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? He, she, it. ஸோ இங்க வந்து you வந்திருக்கு. இதுக்கான ஆக்சிலரி வெர்ப் என்னது? do. ஸோ அதை நெகட்டிவா போட்டா என்ன போடுவீங்க? don't you. That's it. You like coffee, don't you? You like coffee, don't you? இதே இது அவனுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னா he likes coffee. ஏன் எஸ் சேர்த்திருக்கோம்?
சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல he sheet வந்தா வேர்போட எஸ் சேர்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு எப்ப தெரியும்னா நீங்க அந்த 12 டென்சஸ் நீங்க கத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுலயும் மிக முக்கியமானது இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர். யூ லைக் காஃபி டோன்ட் யூ? ஹீனா he likes coffee. ஸோ லைக்ஸ்னு வரும்போது he வந்ததுனால டஸ் வச்சு நீங்க எழுதணும் நெகட்டிவ் டேக். ஸோ he likes coffee. doesn't he? ஓகே, இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஈஸியா இருக்கா? ஸோ மெயினா வந்து இந்த கொஷின் டேகோட வேலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. உங்களுக்கு காஃபி பிடிக்கும் இல்லையா? காஃபி பிடிக்கும் அது சொல்லிட்டு இல்லையான்னு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க. அப்போ அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, பிடிக்கும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. இஸ் இட் ஈஸி? ஸோ லெட்ஸ் see some more example sentences for positive plus negative tag. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் கிரிக்கெட் விளையாடுகிறாள் இல்லையா? அவள் கிரிக்கெட் விளையாடுகிறாள் இல்லையா? இது எப்படி சொல்லுவீங்க? அவள் கிரிக்கெட் விளையாடுகிறாள். இதுக்கு முன்னாடி வந்து யூ வந்திருந்தது, அதனால நம்ம அந்த வேர்போட நம்ம எஸ் எதுவுமே சேர்க்கல. பட் இங்க சேர்க்கணும். இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது எப்படி சொல்லலாம்? அவள் கிரிக்கெட் விளையாடுகிறாள் அப்படின்னா ஷீ பிளே, அதோட எஸ் சேர்க்கணும். ஏன்னா ஹீ ஷீட் இருந்தா எஸ் சேர்ப்போம். ஷீ பிளேஸ் கிரிக்கெட். ஸோ இங்க வந்து பிளே அப்படிங்கிறது ஒரு மெயின் வேர்ப், அதை வச்சு நம்ம எழுத முடியாது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல ஹீ ஷீட் வந்தா என்ன ஆக்சிலரி வேர்ப்? டஸ், ரைட்? ஸோ டஸ் அதோட நாட் சேர்க்கணும். டசன்ட் ஷீ. ஷீ பிளேஸ் கிரிக்கெட். டசன்ட் ஷீ? நெக்ஸ்ட், அவனால் நீந்த முடியும் இல்லையா? அவனால நீச்சல் அடிக்க முடியும் இல்லையா? ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இது எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அவனால் நீந்த முடியும்னா கேன், மாடல் வெர்புக்கு போயிடணும். ஸோ எந்த டென்ஸ் கூடனாலும், எந்த மாடல் வெர்ப் கூடனாலும், எந்த இடத்துலனாலும் யூ கேன் யூஸ் தீஸ் கொஷின் டேக்ஸ், ரைட்? இங்க பாருங்க, அவனால் நீந்த முடியும் அப்படின்னா he can swim. சூப்பருங்க, ஈஸியா இருக்கா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. he can swim. இங்க வந்து கேன் இருக்கு, இது வந்து மெயின் வெர்ப் கிடையாது, இதுதான் மெயின் வெர்ப். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். மாடல் வெர்ப், ஆக்சிலரி வெர்ப் எல்லாமே ஒரே கேட்டகரி. ஸோ கேன் அப்படிங்கிறது இங்க மாடல் வெர்ப், அதோட நெகட்டிவ் என்ன? காண்ட். சப்ஜெக்ட் he. he can swim. can't he? அவனால முடியாதா? he can swim. can't he? அவனால நீச்சல் அடிக்க முடியும் இல்லையா? நெக்ஸ்ட், நாங்கள் வேலையை முடித்தோம் இல்லையா? நாங்க வேலையை முடிச்சிட்டோம் இல்லையா? நாங்க கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்போம்ல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது. அதான் நாங்கள் வேலையை முடித்தோம் இல்லையா? இல்லையானா ஒரு கன்ஃபர்மேஷன், முடிச்சிட்டோமா இல்லையா அப்படின்னு. எப்படி சொல்லுவீங்க? முடித்தோம் அப்படின்றது இது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நாங்கள் வேலையை முடித்தோம். ஸோ வி முடிக்கிறதுக்கு அன்னன்னைக்கு வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபினிஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபினிஷோட பாஸ்ட் ஃபார்ம் finished. We finished வேலை. We finished the work. இல்லையா? இங்க என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். We finished the work. இங்க வந்து finish அப்படிங்கிறது மெயின் verb. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல என்ன ஆக்சிலரி verb யூஸ் பண்ணுவோம்? ed ல முடிஞ்சிருக்கு. do does வந்து நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட்க்கு, இதுக்கு டிட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டிட் அதோட நாட் சேர்க்கிங்க, didn't we. That's it. We finished the work. Didn't we? ஈஸியா இருக்கா? The last one, அவர் வருவார் இல்லையா? அவரு வருவாரு இல்லையா? நாளைக்கு அவர் வருவாரு இல்லையா அப்படின்னு கேட்போம்ல, அதான். ஸோ அவர் வருவார், இது என்ன டென்ஸ்? ஸோ it will be going to happen in the future. This is simple future tense. அவர் வருவார்னா சின்ன சின்ன சென்டென்சஸ் தான். நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. அவர்னா he will come. இங்க ஆக்சிலரி வெர்ப் டைரக்டாவே இருக்கு, will ஓட நாட் சேர்த்தா என்ன வரும்? won't. So won't he will come. won't he? ஈஸியா இருக்கா? ஸோ இவ்வளவுதான் நம்மளோட லாஜிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாசிட்டிவ் வந்தது, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தது அப்படின்னா இங்கே நெகட்டிவ்.
அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆக்சிலரி வெர்ப் வச்சு நெகட்டிவ் பிளஸ் அந்த சப்ஜெக்ட் வந்து அப்படியே வந்துடுது. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் we are going to practice நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் டேக். லெட்ஸ் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட், அவள் பிஸியாக இல்லை இல்லையா? அவள் பிஸியாக இல்லை இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இல்லையா அப்படிங்கிறது ஒருத்தரோட ஸ்லாங்கா இருக்கலாம். அங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் வரலாம் அப்படின்னா, அவள் பிஸியா இல்லை அப்படித்தானே, அவள் பிஸியாக இல்லை தானே, வெறுமனே தானேன்னு கூட சொல்லுவோம். இல்லை அவள் பிஸியா இல்லை இல்லையா, இல்லையா, இல்லை இல்லையா அப்படின்னு கூட கேட்போம். இல்லை அவள் பிஸியாக இல்லை அப்படித்தானே அப்படின்னு கேட்போம். ஸோ இல்லையா அப்படித்தானே, இல்லையா வெறுமனையா தானே, எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் வந்து கொஸ்டின் டேக். இங்கிலீஷ்ல அதுக்கு மாறாது. ரைட்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கனக்குள்ள நெகட்டிவ் சென்டென்ஸ் இருந்ததுன்னா இங்க வந்து பாசிட்டிவான டேக் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, அவள் பிஸியாக இல்லை. அவள் பிஸியாக இருக்கிறாள் அப்படின்னா she is busy. அவள் பிஸியாக இல்லை அப்படின்னா she isn't busy. அல்லது she is not busy. isn't அப்படிங்கிறது is not அதோட சுருக்கமான வடிவம். she isn't busy. So you are confirming again. திரும்ப நீங்க ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. இல்லையா அப்படித்தானே, தானே அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்க நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இங்க வந்து பாசிட்டிவான ஒரு ஆக்சிலரி வெர்ப் அண்ட் தென் சப்ஜெக்ட் வரும். ரைட்? பொதுவா இது என்ன லாஜிக், இந்த டேக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் அந்த சப்ஜெக்ட். ஓகே. ஸோ நெகட்டிவ் அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப் கூட நாட் சேர்த்திருப்போம். பாசிட்டிவ் அப்படின்னா வெறும் ஆக்சிலரி வெர்ப் மட்டும்தான் வரும். ஸோ இங்க எது ஆக்சிலரி வெர்ப் இஸ் மட்டும்தான், இங்க நாட் இருக்கு. பட் இங்க பாசிட்டிவா போட்டா போதும். ஸோ இஸ் சப்ஜெக்ட் she. That's it. She isn't busy. Is she? She isn't busy. Is she? Next. அவர் உன் சகோதரர் இல்லை அப்படித்தானே, அவரு உன்னோட பிரதர் கிடையாது அப்படித்தானே. அவர் உன்னுடைய பிரதர்னா எப்படி சொல்லுவீங்க? He is your brother. அதுல நெகட்டிவா எப்படி சொல்லுவீங்க? அவருடைய பிரதர் இல்லைன்னா இஸ் கூட நாட் சேர்ப்போம். He is not your brother. He is not அல்லது isn't எல்லாம் ஒண்ணுதான். He is not your brother. அப்படித்தானே. ஸோ இங்க வந்து பாசிட்டிவ். ஸோ நாட்டை விட்டுருங்க, இஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. Is he? He is not your brother. Is he? Is he? இங்க வந்து isn't சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா அது ரூல தான். நெக்ஸ்ட், உங்களுக்கு அவரை தெரியாது அப்படிதானே, உங்களுக்கு அவர் தெரியாது அப்படிதானே, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க அப்படிதானேன்னு கேட்டு. உங்களுக்கு அவர் தெரியாது இல்லையா, உங்களுக்கு அவர் தெரியாது தானே இப்பெல்லாம் கேட்போம்ல. ஓகே, தானே அப்படித்தானே இல்லையா எல்லாமே கொஸ்டின் டேக் தான். ஸோ உங்களுக்கு அவரை தெரியாது, அது எப்படி சொல்லுவீங்க? யூ டோன்ட் நோ. உங்களுக்கு தெரியாது அப்படின்னா யூ டோன்ட் நோ அவரை, ஹிம். அவரை அவனை எல்லாத்துக்கும் ஹிம் தான். யூ டோன்ட் நோ ஹிம். உங்களுக்கு அவர் தெரியாது இல்லையா. ஸோ இங்க வந்து நமக்கு டோன்ட் இருக்கு. ஸோ இந்த நாட்டை விட்டுருங்க, இங்க டூவை மட்டும் எடுத்துக்கோங்க. அதான் ஆக்சிலரி வெர்ப். அப்ப எப்படி கேட்பீங்க? Do you? You don't know him. Do you? ஈஸியா இருக்கா? ஸோ நீங்க எழுதுறதோட மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்றதோட மட்டும் இல்லாம சொல்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், நாம் இப்போது போக முடியாது இல்லையா. இல்ல நாம இப்ப போக முடியாது அப்படித்தானே, நாம இப்ப போக முடியாது தானே, எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ரொம்ப சிம்பிள். நாம் இப்போது போக முடியாது. நாம இப்ப போக முடியும் அப்படின்னா we can go. முடியாது அப்படின்னா we can't go அல்லது we cannot go. So we can't go இப்போது, now. இல்லையா. ஸோ இங்க வந்து நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ் வரணும். ஸோ cannot, அதுல கேன் மட்டும் எடுத்துக்கோங்க, அது ஒரு மாடல் வெர்ப். can we, சப்ஜெக்ட் வந்து we. We can't go now. Can we? We can't go now. Can we? That's it. ஈஸியா இருக்கா? ஸோ இங்க வந்து நெகட்டிவ் வந்ததுன்னா இங்க வந்து பாசிட்டிவ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட கொஸ்டின் டேக் வந்து அப்படி இருக்கணும். ஈஸியா இருக்கா? ஸோ இனி இதே மாதிரி ஒரு 2-3 சென்டென்சஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட், நீங்கள் சோர்வாக இல்லை இல்லையா. நீங்க சோர்வா இல்லை இல்லையா. நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள் அப்படின்னா you are tired.
இல்லைனா you are not tired. So you are not, அது you aren't tired. இல்லையா? So இங்க வந்து பாசிட்டிவ் are subject you. You aren't tired, are you? அல்லது you are not tired, are you? அவள் வீட்டில் இல்லை, அப்படித்தானே? அப்படித்தானே. அவள் வீட்டில் இல்லை, அப்படித்தானே? அவள் வீட்டில் இருக்கிறாள்னா she is at home. இல்லைனா she is not at home. She is not at home அல்லது she isn't at home. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் தான் வரும் டேக். ஸோ is she. She is not at home. Is she? The last one, அவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்னா they are coming. அவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லைனா they are not coming. They are not coming. So question tag are they. So எழுதும் போது இந்த மாதிரி கமா போட்டு எழுதிக்கோங்க, right? They are not coming அல்லது they aren't coming. Are they? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது இந்த question tag அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? Is it easy? Is it useful? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம சொல்லணும், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் நான் இப்போ சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கான டெஸ்ட். ஓகே, யூ ஹாவ் டு ஃபில் இன் தீஸ் பிளாங்க்ஸ். ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ். இதுக்கு ஏற்ற மாதிரி கொஷின் டேக் நீங்க தான் வந்து சொல்லணும். இது பாசிட்டிவா இருந்தால் நெகட்டிவ், இது நெகட்டிவா இருந்தால் அது பாசிட்டிவ். உங்க 20 செகண்ட்ஸ் டைம். அதுக்கு உங்க ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். குட் ஜாப், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. லெட் மீ டெல் யூ தி ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. உங்க மார்க்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், she is a teacher. இங்க வந்து is வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இங்க என்ன போடணும்? ஸோ நெகட்டிவ். Isn't she? She is a teacher. Isn't she? They are playing cricket. Positive. ஸோ இங்க என்ன வரும்? நெகட்டிவ் auxiliary verb. Aren't they? They are playing cricket. Aren't they? He doesn't like coffee. அவனுக்கு காஃபி பிடிக்காது, ரைட்? பிடிக்கல. He doesn't like coffee. காஃபி பிடிக்காது. ஸோ இங்க வந்து நெகட்டிவ். ஸோ இங்க பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும். ஸோ does. That's it. He doesn't like coffee. Does he? ஈஸியா இருந்ததா? ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு 2 சென்டென்சஸ், ரைட்? ஏதாவது ஒரு 2 சென்டென்சஸ் கொஷின் டேக் யூஸ் பண்ணி நீங்க எழுதிருக்கணும் உங்களோட கமெண்ட்ஸ்ல. ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் சென்டென்சஸ். நீங்க எழுத போற சென்டென்சஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் நீங்க பேசும்போது உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி கொஷின் டேக்ஸ் யூஸ் பண்ணி பேசுங்க. ரொம்பவே அழகா இருக்கும் உங்களோட இங்கிலீஷ். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன்.